நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருக்காக அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு அன்பு இதயங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நான் சொல்லிக்கொள்கின்றேன். கடந்த பதிவிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே வருகிற சில நியாயாதிபதிகள் ஆண்டவராகிய இயேசுவின் நிழலாட்டமாக முன்னோடிகளாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை இரட்சித்ததையும் அவர்களை வழிநடத்தி விடுதலை சமாதானத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்தியதை குறித்து நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தோலா, யாவீர், யப்தா, ஏலோன், ஆப்தோன் இவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்திற்காக முன்னின்று வழிநடத்தினார்கள். அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து இரட்சிப்பை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரும் நமது இரட்சகருமான இயேசுவின் முன்னோடியாக என்று சொல்லும் பொழுதே நமக்கு முதலில் ஞாபகம் வருகிறது சிம்சோன். ஏற்கனவே 2 பதிவுகளை சிம்சோனின் பிரத்யேக தனித்தன்மை வாய்ந்ததை விவரித்து நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவின் முன்னோடி என்று சொல்லப்படும் பொழுது நாம் சிம்சோனையும் இயேசுவையும் ஒற்றுமைப்படுத்தி இங்கே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது. ஆகையினாலே உலக இரட்சகரான ஆண்டவராகிய இயேசுவுக்கும் பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு வழிநடத்தின சிம்சோனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்பதை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவின் முன்னோடியாக என்றால் இயேசுவிற்கு இணையாகவோ அல்லது இயேசுவை விட என்பது அல்ல. தேவன் இயேசுவின் நிழலாக ஒரு கதாபாத்திரத்தை பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தி நிஜமான இரட்சகரை உலகிற்கு கொண்டு வரப்போகிற பொக்கிஷத்தின் முன்மாதிரியான கதாபாத்திரத்தை அனுமதித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதில் சிம்சோன் என்கின்ற கதாபாத்திரம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மிக சரியாக பொருந்திருக்கிறதை நம்மால் வருகிற எடுத்துக்காட்டுகளோடு பார்க்க இருக்கின்றோம். முதலாவது எடுத்துக்காட்டு, சிம்சோனின் தாயினிடத்திலே தேவதூதன் தரிசனம் கொடுத்து சொல்லுகிற வார்த்தை. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே மரியாளிடத்திலே தேவதூதன் பேசுகிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அதே போல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவிற்கும் சிம்சோனிற்கும் 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்றால், அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர்களுடைய தாயினிடத்திலே தேவதூதனால் பேசப்பட்டு பிறந்த இவர்கள் 2 பேரும் ஒரே ஒற்றுமையை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முக்கியத்துவம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயே படிக்கும் பொழுது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அதே போலவே சிம்சோனும் இஸ்ரவேலர்களை இரட்சிப்பதாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அந்த பிள்ளை பிறந்தது முதல்
தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். இவர்கள் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை ஜனங்களை இரட்சிக்கிறதாய் இருக்கிறது. மூன்றாவது ஒற்றுமை, இயேசு மணவாளனாகவும் மணவாட்டியாக புறஜாதி மக்கள், அதாவது இஸ்ரவேலர்களை அல்லாமல் மற்றெல்லாரும் புறஜாதியாரே என்பது இதனுடைய பொருள். இதற்கு முன்னோடியாக சிம்சோன் இஸ்ரவேலர் அல்லாத ஒரு பெண்ணை, அதாவது பெலிஸ்தருடைய பெண்ணை அவன் விரும்பினதனால், ஏனென்றால் அவனுடைய கண்களுக்கு அவள் பிரியமாய் இருந்தாள் என்று பார்க்கிறோம். அதேபோல இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேலர்கள் அல்லாத நம்மை பார்த்து அவரின் கண்களுக்கு கிருபையை பெற்றதினால் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் நிழலாய் இருப்பதனை தேவன் அன்று அந்த திருமணத்தை ஏற்றதன் மூலமாக இதை நாம் உறுதி கொள்ள முடியும். இது தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. எப்படி இதை உறுதிப்படுத்த முடியும் என்றால், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், அவன் பெலிஸ்தரிடம் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்கின்ற வசனத்தின் மூலமாக நாம் இதை உறுதிப்படுத்த முடியும். நான்காவது ஒற்றுமை, சிம்சோன் மற்றும் ஆண்டவராகிய இயேசு இருவரும் தம்முடைய சொந்த ஜனங்களால் அந்நியர்களிடத்திலே காட்டி கொடுக்கப்பட்டார்கள். யூதாஸ் காரியோத் என்பவன் யூதன். அவன் ஆண்டவராகிய இயேசுவை புறஜாதி மக்களிடத்திலே இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். அதே போல தெலிலால் என்பவள் 1100 வெள்ளிக்காசுகளுக்கு மேலாக வாங்கி கொண்டு அவளோடு சிநேகமாயிருந்த சிம்சோனை பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்தில் யூத மனுஷர்கள் 3000 பேர் சேர்ந்து கொண்டு ஏத்தாம் ஊர் கண்மலையில் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சிம்சோனிடத்திலே சொல்லுகிறார்கள், உன்னை கட்டி பெலிஸ்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புதிய கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினுடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு யூத ஜனங்களோ அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் தன் சொந்த ஜனங்களை பிறரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதை இங்கே சிம்சோனுக்கும் இயேசுவுக்கும் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஐந்தாவது ஒற்றுமை, கைது செய்யப்பட்ட இயேசுவும் சிம்சோனும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பரியாசமும் அவமானப்படுத்தப்பட்டும் நிந்திக்கப்படுகிற படலம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். அதே போல சிம்சோனும் கைது செய்யப்பட்ட பிறகு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 23 மற்றும் 25 நாம் படிக்கும் பொழுது, பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டு கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார்கள். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம்.
இப்படி திரளான ஜனங்களுக்கு முன்பதாக சிம்சோனும் இயேசுவும் கைது செய்யப்பட்ட பிறகு பிற ஜனங்களாலே அவமானப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கப்பட்டது. இருவருக்கும் ஒரே விதமான ஒரு அனுபவத்தையும் ஒரே விதமான சம்பவத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது. ஆறாவது ஒற்றுமை என்னவென்றால், சிம்சோனும் ஆண்டவராகிய இயேசுவும் 2 கைகளை விரித்து கொண்டு ஒரே விதமான சம்பவத்தை அவருடைய கடைசி தருணத்திலே நாம் பார்க்க முடிகிறது. சிம்சோனை கவனிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29வது வசனம், சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இப்படி இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, எப்படி ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது 2 கைகளையும் விரித்து கொண்டு இருந்தாரோ, அதே போல சிம்சோனும் தான் மரிக்கிற பொழுது 2 கைகளையும் விரித்தபடியே அவன் அந்த வீட்டை தூண்களை தள்ளி பெலிஸ்தரையும் கொன்று போட்டான் என்பது இருவருக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை இங்கு காட்டுகிறது. அப்படியாக இரட்சகராகிய இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை சிலுவை மரத்திலே இடது கையும் வலது கையும் விரித்த வண்ணமாக ஆணிகளை அடித்து அவரை துன்புறுத்தி காயப்படுத்தி அவமானமும் படுத்தினார்கள். இறுதியாக இயேசு தன்னுடைய உயிரை தன்னுடைய பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து தன் உயிரை விட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. ஏழாவது ஒற்றுமை, தேவதூதனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம், என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆக தேவதூதனால் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி அன்றைய தினம் அவன் மரிக்கும் பொழுது அவன் உயிரோடு இருந்து அவன் கொல்லப்பட்டவர்களை காட்டிலும் அவன் மரிக்கிற பொழுது எல்லா ஜனங்களையும் எல்லா அதிகாரியும் எல்லா மக்களையும் ஒரே இடத்தில் அதிகமான ஜனங்களை கொன்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசுவை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாக தேவதூதனால் உரைக்கப்படுகிறது. என்னவெனில், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இப்படி தேவதூதனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தை படிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆக தேவதூதனால் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனமும் அது நிறைவேறின விதத்தையும் நாம் ஒவ்வொன்றாக 7 முக்கிய ஒற்றுமைகளை குறித்து சிம்சோனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையையும் கிறிஸ்துவின் முன்னோடியாக, அதாவது
பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவைப் போல கிறிஸ்துவுக்கு மாதிரியாக தேவன் அனுமதித்ததை நாம் இங்கே பார்த்தோம். தேவனுக்கு மகிமையாகவும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் விதத்தில் கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த வாய்ப்பிற்கு நான் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் துதியையும் மகிமையும் செலுத்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளோடு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.